இதே போன்றுதான் மேலான சகோதரர்களே, உலகத்துல வரக்கூடிய நாட்கள்ல, உலகத்துல வரக்கூடிய மாதங்கள்ல, உலகத்துல வரக்கூடிய வாரங்கள்ல சிறந்த ஒரு நாள் அது ஜும்ஆவுடைய நாள். சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆ நாளை போன்ற சிறப்பான நாள் உலகத்தில் எந்த ஒரு நாளும் இல்ல. ஹதீஸ்கள்ல இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், சஹீஹான ரிவாயத், அஅதமுஹா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஜும்ஆவுடைய நாள் சிறந்த உயர்ந்த நாள். வஹு அஅதமுஹா இன்தல்லாஹி மின் யௌமில் அத்ஹா வ யௌமில் ஃபித்ர், ஹஜ் பெருநாளை விடவும் நோன்பு பெருநாளை விடவும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆவுடைய இந்த நாளைக்கு, ஜும்ஆவுடைய நாளைக்கு இந்த ஆகிரால், அதாவது சுவர்க்கத்துல அதற்கு பேர் அல்லாஹ்விடத்தில் யௌமுல் மஸீத், அதாவது சுவர்க்க வாசிகளுடைய அலங்காரங்கள் அதிகப்படக்கூடிய நாள், அதிகரிக்கக்கூடிய நாள், நியமத்துகள் அதிகரிக்கக்கூடிய நாள், சுவர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஜும்ஆவிலையும் ஜும்ஆ தினத்தன்று மேடைகள்ல சுவர்க்கவாதிகளை அமரச் செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அடியார்களோட பேசக்கூடிய நாள் ஜும்ஆவுடைய நாள். மேலான சகோதரர்களே, முஸ்லிமுடைய ரிவாயத் வருகின்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவுடைய நாள யஹூதிகளுக்கும் கொடுக்கல, நஸாராக்களுக்கும் கொடுக்கல. அவல்லாஹுல் யஹூத வன் நஸாரா அன் யௌமில் ஜும்ஆ, யஹூதிகளை அல்லாஹ் நஸாராக்களையும் அல்லாஹ் ஜும்ஆவை விட்டு வழிதவற செய்து விட்டான். ஃபஜா அல்லாஹு பினா, அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு ஜும்ஆவுடைய நாளை சந்தோஷமாக தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல நபி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, இந்த ஜும்ஆ தினம் என்றது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன்ல ஜும்ஆவை பத்தி தனி சூறாவே இருக்கின்றது. கிதாபுகள்ல புகாரியோ, முஸ்லிமோ, திர்மிதியோ, இப்னு மாஜா, நீங்க வேண்டிய கிதாபுகள் எடுத்து பாருங்க, ஜும்ஆவை பத்தி எழுதப்படாத கிதாபுகள் இல்ல. அது ஃபிக்ஹ் கிதாபுகளா இருக்கலாம், ஹதீஸ் கிதாபுகளா இருக்கலாம், தஃப்சீருடைய ஷுரூஹாத்களா இருக்கலாம், விரிவுரையாக இருக்கலாம், குர்ஆனுடைய விரிவுரையாக இருக்கலாம். ஜும்ஆவை பத்தி பேசாத ஆளுங்கள் யாருமே இல்லை. ஜும்ஆ மிக முக்கியமான ஒன்று. ஜும்ஆ என்றது சாதாரணமாக நினைச்சா வாரது நினைச்சா போறது என்று அல்ல. ஜும்ஆவுடைய தனி சிறப்புகளை கூறப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் வருகின்றது, அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த உயர்ந்த நாள், சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதில் 5 விடயங்கள் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நாளில் அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவித்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நாளில் உலகத்தில் அல்லாஹ் இறக்கினார். இது 3. அதே வஃபீஹி ஸாஅ, அந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது, ஒரு அடியான் எதனை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துடுவான். மேலும் சொன்னார்கள், அங்குதான் கியாமமும் உருவாகும். ஜும்ஆவுடைய தினத்தன்று தான் கியாமம் உருவாகிறது. ஜும்ஆவுடைய தினம் வஃபீஹி ஸாகா, அங்குதான் சூர் ஊதப்பட்டது. வஃபீஹி நஃப்கா, இரண்டாவது சூர் ஊதப்பட்டது அங்கதான். கியாமம் உருவாகிற நாளும் அங்கதான். மேலும் இப்னு மாஜா ரிவாயத், இன்னொரு ரிவாயத் வருகின்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அந்த நாளில் தான் படைத்தான். அவர்கள் அந்த நாளில் சுவர்க்கத்தில் நுழைவித்தான். அந்த நாளில் தான் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாள் தான். அவர்கள் மௌத்தா போனது அதே நாளில் தான். மேலான சகோதரர்களே, ஜும்ஆ என்றது ஒரு தனி சிறப்பு மிக்க நாள். இதுக்காக நேரம் ஒதுக்கிறது தனி இபாதத். அதிகமான சிறப்பம்சங்களை கொண்டதான் ஜும்ஆவுடைய தினம். அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆவுடைய சிறப்புடைய விஷயத்துல கூறும் பொழுது நீண்ட பல ஹதீஸ்கள், நான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்துமே ஒன்று முஸ்லிம்ல, அபூதாவுதுல, இப்னு மாஜால, ஹாக்கிம்ல, பைஹக்கில சஹீஹான ரிவாயத்துகள் தான் வருமே தவிர வேறொன்றும் வராது இன்ஷா அல்லாஹ். அக்ருனை பயான். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஜும்ஆவுடைய இரவுலையோ பகல்லையோ யார் வஃபாத் ஆகிறார்களோ, வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கபர், அல்லாஹ் அவருக்கு கபருடைய ஃபித்னாவை பாதுகாக்கிறான். ஜும்ஆவுடைய இரவு, ஜும்ஆவுடைய பகல்ல யாருடைய உயிர் பெறுகின்றதோ வகாஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை ஃபித்னாவுடைய கபரை விட்டு பாதுகாக்கிறான். ஹாக்கிம் ரிவாயத் வருகின்றது, நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் 7 நாளைக்கு அந்த ஃபித்னாவுடைய கபர் இருக்கும், கபருடைய ஃபித்னா இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் சோதிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நெருக்குதல் இருக்கின்றது. சுவர்க்க வாசிக்கும் ஒரு நெருக்குதல் இருக்கும், ஒரு முத்தகீனுக்கும் ஒரு நெருக்குதல் இருக்கும், ஒரு தவக்குலுடையவருக்கும் நெருக்குதல் இருக்கும், ஈமானுடையவர் வைக்கப்பட்டாலும் கபர் நெருக்கும். ஆனா வெள்ளிக்கிழமை இரவிலேயோ பகலிலேயோ யார் வஃபாத் ஆகிறார்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை கபருடைய ஃபித்னாவை பாதுகாப்பான். மேலும் சொன்னார்கள், பைஹக்கில வரக்கூடிய ரிவாயத், இந்த வாரத்துல தொழக்கூடிய நாட்களில் சிறந்த தொழுகை, வாரத்தில் தொழக்கூடிய நாட்களில் சிறந்த தொழுகை, வார நாட்களில் தொழக்கூடிய தொழுகைகளில் மிக சிறந்த தொழுகை வெள்ளிக்கிழமை நாளில் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுவதென்றார்கள். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை தனியாக ஒரு சிறப்பு இருக்கின்றது. மேலான சகோதரர்களே, அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில ஓதப்படக்கூடிய சூறாக்களுக்கும் தனியாக வந்திருக்கின்றது. மேலான சகோதரர்களே, இதனால உலமாக்கள் கூறுவார்கள், வெள்ளிக்கிழமை இரவில் நீங்கள் இரவுல நீங்க பேசிக் கொண்டிருக்க வேண்டாம், அந்த ஃபதீலத் இல்லாமல் ஆகிடும். நீங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள்.
ஹதீஸ்கள் வருகின்றது. மேலான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், காலத்தில் நாட்களில் சிறந்த நாள் சய்யிதுல் அய்யாம் யௌமுல் ஜும்ஆ, நாட்களில் தலைமைத்துவமான நாள் இது ஜும்ஆவுடைய நாள். அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் நுழைவித்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அல்லாஹ் இறக்கினான். அங்குதான் அவர்கள் மௌத்தாவும் போவார்கள். நீங்க ஜும்ஆவுடைய தினத்தில் இருப்பீர்கள் என்றால் ஃபஅக்ஸிரு அலைய ஸலா, என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஜும்ஆவுடைய மூணாவது அமல், நீங்க என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள். ஃபைன ஸலாத்துக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களுடைய ஸலவாத் எனக்கு எடுத்துக்காட்டப்படும். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வ கைஃப துஅரது ஸலவாத்துனா வகத் அரம்த, நீங்கள் மண்ணோடு மண்ணாக போனதற்கு பின்னால் எங்களுடைய ஸலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய உடம்பை மண் தீன்றதை ஹராமாக ஆக்கியிருக்கின்றான், மண் தொடாது, உங்களுடைய ஸலவாத் எனக்கு வரும். வெள்ளிக்கிழமை நாளையில் அதிகமாக ஸலவாத் சொல்லணும். ஏன் தெரியுமா சகோதரர்களே? வெள்ளிக்கிழமை நாளையில் மௌத் ஒன்று உருவாகும், கியாமத் ஒன்று உருவாகும். கியாமத்துடைய நாளையில வாப்பா உம்மா சகோதரன் யாரும் ஷஃபாஅத்துக்காக வரமாட்டார்கள். நபி அவர்கள் வருவார்கள் ஷஃபாஅத்துக்காக வேண்டி. ஸஹீஹான ஹதீஸ்ல வருகின்றது, யார் காலையில 10 விடுத்தம் மாலையில 10 விடுத்தம் என் மீது ஸலவாத் சொல்லுவார்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாஅத் அவர் மீது வாஜிபாகி விட்டது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மூணாவது அமல். மேலான சகோதரர்களே, நாலாவதான உள்ளமல் சூரத்துல் கஹ்ஃபுடைய விஷயத்துல ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்றது. அதுல குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளையில் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துக்கள் அல்லது கடைசி 10 ஆயத்துக்களை யார் ஓதுவார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப், அதாவது சூரத்துல் 10 ஆயத்து இல்ல, யார் சூரத்துல் கஹ்ஃப் யார் ஓதுவார்களோ அல்லாஹ் லஹு நூர பைனல் ஜும்அத்தைன், அல்லாஹ் அவருக்கு அடுத்த ஜும்ஆ வரும் வரைக்கும் ஒரு ஒளியை கொடுப்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. அதல்லாத ஜும்மா அல்லாத வேற தினங்கள்ல ஜும்மா சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப 10 ஆயத் அல்லது கடைசி 10 ஆயத் அல்லது யார் 10 ஆயத் ஓதுகிறாரோ அல்லது யார் 10 ஆயத்தை பாடமாக்குறாரோ அவருக்கு எல்லா வகையான ஃபித்னாக்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். வலவ் ஹரஜத் தஜ்ஜால் வந்தாலும் சரி. சூரத்துல் கஹ்ஃப். ஐந்தாவதாக மேலான சகோதரர்களே, மிக முக்கியமான அமல் ஜும்ஆவுக்காக வேண்டி தயாராகிறது. ஜும்ஆவுக்காண்டி குளிக்கணும். ஜும்ஆவுடைய குளிப்பு தனி சுன்னத்தான குளிப்பு. வேலைக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், பாடசாலைக்கு போறோம், மதரசாவுக்கு போறோம், நான் 2 நாளாச்சு குளிக்கிறோம், அந்த குளிப்பெல்லாம் இல்ல. வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுக்காக வேண்டியுள்ள குளிப்பு. நபிகள் சொன்னார்கள் குஸ்லு யௌமில் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், ஜும்ஆவுடைய நாளையில் குளித்துக் கொள்வது ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆண்களுக்கும் வாஜிப் என்று சொன்னார்கள். நபிகள் சொன்னார்கள் என்ற ரிவாயத்தில் ரிவாயத்தில் வருகின்றது, ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று 7 நாளைக்கு ஒரு முறை குளிக்கணும். யக்ஸிலு ஃபீஹி الراس والجسد, அதுல உடம்பையும் தலையையும் கழுவணும் என்று வருகின்றது. நபிகள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருகின்றது, மேலான சகோதரர்களே, இன்ன குஸ்ல யௌமில் ஜும்ஆ, இன்ன குஸ்ல யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்துல குளிப்பதாகிறது ல யுஸல்லுல் ஹதாயா மின் உஸூலி ஷஅரி இன்சிலாலா, அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் கலட்டுகின்றான். எந்த அளவுக்கு சொன்னால் இந்த ரோமங்களுடைய அடிப்பகுதியில் இருந்தும் பாவங்கள் கலட்டி எரியப்படுகின்றது என்று நபிகள் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, ஜும்ஆவுக்காண்டி குளிக்கணும். ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தகப்பனார் என்னுடைய வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்தார். வந்து கதவை தட்டினார். நான் குளித்துக் கொண்டிருந்தேன். பாப்பா கேட்டாரு, நீங்க என்ன குளிப்பு குளிக்கிறீங்க? குஸ்ல ஜனாபத்தின் அவ் குஸ்ல ஜும்ஆத்தின், நீங்க ஃபர்தான குளிப்பு குளிக்கிறீங்களா அல்லது ஜும்ஆவுடைய குளிப்பு குளிக்கிறீங்களா? என்னுடைய வாப்பாவே குஸ்ல ஜனாபத்தின், நான் ஃபர்தான குளிப்பு குளிக்கிறேன். சொன்னாங்க, ஆயித் குஸ்லக், ஆயித் குஸ்ல, அந்த குளிப்பை நீங்கள் மீட்டு குளியுங்கள். நான் நபி அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன், யார் ஜும்ஆவுடைய நாளைக்காக வேண்டி குளிப்பார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஜும்ஆ வரும் வரைக்கும் அவரை சுத்தமாக வைத்திருப்பார். ஜும்ஆவுக்கான குளிக்கணும் சகோதரர்களே. இது ஐந்தாவதாக உள்ள மிக முக்கியமான ஒரு இபாதத் குளிக்கிறது. அதே போன்றுதான் குளிப்போடு சேர்த்து குளிச்சதுக்கு பின்னால் எண்ணெயை பூசுவது. என்ன பூசுவதும் ஜும்ஆவுடைய சுன்னத். மிஸ்வாக் செய்வது ஜும்ஆவுடைய சுன்னத். வீட்ல ஒதுவெடுத்து வாரதும் ஜும்ஆவுக்கு தனி சுன்னத். ஜும்ஆவுக்கு வீட்டை ஒதுவெடுத்து வரணும். நபிகள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்ஆவை உங்களுக்கு பெருநாளாக ஆக்கி தந்திருக்கின்றான். அலைக்கும் பிஸ்ஸுஸ்லி வஸ்ஸிவாக், குளித்துக் கொள்ளுங்கோ, மிஸ்வாக் செய்து கொள்ளுங்கோன்னார்கள். எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கான மிஸ்வாக் செய்கிறார்கள். குளிக்கிறது ஒரு தனி சுன்னத். அதே போன்று என்ன போடுறது தனி ஒரு சுன்னத். அதே போன்று மிஸ்வாக் செய்து கொள்வது தனி சுன்னத். 7 அமல்களாக மாறிச்சு. அதே போன்று ஈக்கிற உடுப்புல அழகான உடுப்பு கொடுத்துவார். நபிகளுடைய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தூருல் மன்சூர்ல வந்திருக்கக்கூடிய ரிவாயத், நபிகள் சொன்னார்கள்,
ஒரு முஸ்லிமுக்கு வேலைகளுக்கு போடக்கூடிய, தொழிலுக்கு போடக்கூடிய உடுப்பு இல்லாம இன்னொரு 2 உடுப்பை வாங்கி ஜும்ஆவுக்கு உடுக்கிறது இருக்கின்றது, அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. வேலைக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், தொழிலுக்கு போறோம், ஆபீஸுக்கு போறோம், அந்த உடுப்பு இல்லாம வெள்ளிக்கிழமை நாளைக்கு உடுப்பு வாங்குறது இது நபி வழி சகோதரர்களே, நபியுடைய சுன்னத் சகோதரர்களே. அழகான ஆடைகள் அணிஞ்சிட்டு வரும். இது 8வது. 9வது, நபி அவர்கள் சொன்னார்கள் அத்தரை பூசிக்கொண்டு போங்க, நல்ல வாசனை துணிகளை பூசுங்க. நீண்ட பல ஹதீஸ்கள்ல 4-5 ரிவாயத்துகள் வருகின்றன. சொன்னார்கள் நபி அவர்கள், மன் கஸ்ஸல வக்தஸல வபக்கர வபதகர வதனா மினல் ஈமான். அதாவது யார் வெள்ளிக்கிழமை நாளையில் அழகான முறையில் குளிச்சு நேர காலத்தோட வந்து இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து அவர் யாருடையும் பொருளை தாண்டாம இயல்பான அளவு தொழுது அவ்வாறு இமாமர்கள் குத்பா கேட்கும் பொழுது காதாத்தி கேட்டால் அல்லாஹ் அவருடைய முந்தைய ஜும்ஆவிலிருந்து இந்த ஜும்ஆ வரைக்கும் செய்த பாவங்களையும் முழு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வஸியாதத்து ஸலாஸத் அய்யாம், மேல்மிச்சமாக 3 நாளுடைய பாவங்களை மன்னிக்கிறான். 3 ரிவாயத் வருகின்ற சகோதரர்களே. அந்த ஒரு ரிவாயத்துல தலைக்கு என்ன பூசுறது சேர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்துல அழகிய முறையில் சுத்தம் செய்து அழகிய உடுப்பு உடுத்துக் கொண்டு அழகிய அத்தரங்களை பூசிக்கொண்டு நேர காலத்துல பள்ளிக்கு வார சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜும்ஆவுக்காக வேண்டி நாங்க பள்ளிக்கு வாரத நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க போறீங்க என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஜும்ஆவுக்கான பள்ளிக்கு வாரது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்ஆல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமானுடையவர்களே, ஜும்ஆவுடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். முழு உலமாக்களும் கூறுகிறார்கள், முழு ஃபுகஹாக்களும் கூறுகிறார்கள், ஜும்ஆவுடைய குத்பாவுடைய அதான் சொல்லப்பட்டா வியாபாரம் செய்யறது ஹராம், கடையை திறந்து வியாபாரம் செய்யறது ஹராம், வாங்குறது ஹராம். நாங்க வாகனங்களை ஓட்டேடா, கூலிக்கு ஓட்டக்கூடியவர்கள் ஓட்டேடாது. அது முழுக்க முழு ஃபுகஹாக்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு ஓட்ட முடியாது. ஆனா வியாபாரம் கூடுமா? வியாபாரம் கூடும், ஆனா பாவம் கிடைக்கும். ஜும்ஆ முடிஞ்சுதா, நீங்க போயிட்டு வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, நோயாளிகளை விசாரிங்க, குடும்பங்களை சேர்ந்து நடங்க. மேலான சகோதரர்களே, ஜும்ஆவுக்காக நேர காலத்துல வாரது இதோ தனி இபாதத். முஸ்லிம் ஷரீஃப்ல வருகின்றது, ஜும்ஆவுடைய நாள் வந்தா மலக்குமார்கள் வந்து அந்த பள்ளியுடைய வாயில்கள்ல இருந்து வரக்கூடிய மனிதர்களுடைய பெயர்களை எழுதிக் கொண்டே இருப்பார்கள். ஆரம்பத்துல வந்தவர்களுக்கு ஒட்டகத்துடைய சதகா நான் கொடுத்த நன்மை, 2ஆம் நேரத்தில் வந்தவர்களுக்கு மாடு சதகா கொடுத்த நன்மை, 3ஆம் நேரத்தில் வந்தவர்களுக்கு ஆடு சதகா கொடுத்த நன்மை, 4ஆம் நேரத்தில் வந்தவர்களுக்கு கோழி, 5ஆம் நேரத்தில் வந்தவர்களுக்கு முட்டை. எப்ப இமாமர்கள் மெம்பருக்கு வருகிறார்களோ அந்த மலக்குமார்கள் சஹீஃப் அந்த கிதாபுகளை மூடி அந்த குத்பாவை கேட்க வந்து விடுகிறார்கள். ஆனா சகோதரர்களை, கவலையான விஷயம், எங்களுடைய பெயர்கள் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஐடி கார்டு ஆபீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, ஓட் ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனா வாரம் மலக்குமார கொண்டு போகக்கூடிய அந்த மேல் வானத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றான்னு பார்த்தா அநேகமான இல்ல வந்து கபருக்கு வரக்கூடிய ரெஜிஸ்டர் ஜும்ஆவுடைய ரெஜிஸ்டர். ஜும்ஆவுக்கு நேர காலத்துல வரணும். நடந்து வாரது தனியொரு இபாதத், நடந்து வார தமிழ் இபாதத். நபி சொன்னார்கள், மன் கஸ்ஸல வக்தஸல வபக்கர வபதகர வமஷா வலம் யர்கம். நீண்ட ரிவாயத். ஜும்ஆவுடைய நாளில அழகான முறையில் குளிச்சு, நல்ல முறையில் குளிச்சு சுத்தமாகி அவர் எண்ணெயை பூசி அவர் நேர காலத்தோட வாராரு, நடந்து வாராரு, வாகனத்துல வரவே இல்லை. அவ்வாறு வந்து இமாமுக்கு நெருக்கமாக உட்காருகிறாரு, விளையாடாம உட்கார்றாரு. அதற்கு பின்னால வந்து இமாம் அவர்கள் குத்பா ஓதினா காதாத்தி கேட்டார் என்றால் அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலிருந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு 8க்கும் பதிலாக, வீட்டிலிருந்து எடுத்து வைத்த ஒவ்வொரு 8க்கும் பதிலாக ஒரு வருஷம் நோன்பு நோற்ற ஒரு வருஷம் இரவு நின்று வணங்கி நன்மையை கொடுக்கிறான். சகோதரர்களே, இதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபதாயில் இருக்குது, இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது. அதனாலதான் இந்த மஹ்ஷர் ஓதுவாங்க. மஹ்ஷர் இப்ப முஅத்தின் சாஹிப் போதினார். அநேகமான ஆட்களுக்கு மஹ்ஷர் என்னன்னு தெரியாது. அநேகமான ஆட்களுக்கு ஹதீஸும் பாடம் இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் குத்பாக்களை கேட்கிறோம். இதா குல்த லிசாஹிபிக யௌமுல் ஜும்ஆத்தி அன்சித் வல் இமாம் யக்துப் ஃபகத் லகத். மிம்பருடைய இமாம் வெள்ளிக்கிழமை நாளையில் இமாம் அவர்கள் மிம்பர்ல குத்பா ஓதும் பொழுது பேசக்கூடிய ஒரு ஆளை பார்த்து வாய் மூடப்பாண்டு சொன்னாலும் நீங்க உங்களுடைய முழு பலாபலன்களையும் இழந்து விட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்ன பலாபலன்கள் இழந்து விட்டோம்? இப்ப விளங்குதா எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்குது. ஒரு வருஷம் நின்று வணங்கிய, ஒரு வருஷம் நோன்பு நோற்ற,
2 ஜுமாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்லாஹ்வுடைய ரெஜிஸ்டர் போகப்படுகின்றது, நபியுடைய ஷஃபாத் கிடைக்கும். அந்த சுன்னத்தான குளிப்புகள் கூடிய நன்மை, சுன்னத்தை அத்தரை பூசக்கூடிய நன்மை, அந்த தலைக்கு என்ன பூசக்கூடிய நன்மை, பள்ளிக்கு நேர காலத்துல வரக்கூடிய நன்மை, எங்கள் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நன்மைகள், இது எல்லாத்தையும் ஒரே அடி எழுந்துருவோம். யாரு பள்ளிக்குள்ள வந்து பேசினவர் பள்ளிக்கு வராம இருக்கிறாங்களுக்கு என்ன கிடைக்கும்? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி அவர்கள் மிம்பரில் இருந்து சூரா தபாரக்கல் லதீ ஓதி காட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் சகிக்கினையாக உபய் இப்னு கஅப் கேட்டேன், இந்த சூரத் எப்பப்பா இறங்கிச்சு, இந்த சூரத் எப்ப இறங்கிச்சு? நான் முதலாவது கேட்கிறேனே, வாயால கேட்கல, சகிக்கினையா கேட்டேன். நபி அவர்கள் மிம்பரில் இருந்து சஹாபாக்களுக்கு சூரா தபாரக்கல் லதீ ஓதி காட்டி விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன் உபய் இப்னு கஅப், உபய் இந்த சூரா எப்ப இறங்கிச்சு எனக்கு தெரியாது. அவர்கள் உருக்கி பார்த்து என்னை பயமுறுத்தாட்டினார்கள், வாயப்பட்டோன்னு சொல்லி. எனக்கு சரியான கவலையா இருந்துச்சு. ஜும்மா முடிஞ்சு கேட்டேன், இது பாருங்கப்பா, நான் வாழ்க்கையில முதலாம் முறை சூரா தபாரக்கல் லதீ நபியர்கள் மிம்பர்ல ஓதுறதை கேட்கிறேன். இந்த சூரத் எப்ப இறங்கிச்சு என்ற விடயத்தை மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க என்னோட கோவப்படுறீங்க? நீங்க இன்றைக்கு உங்களோட ஜும்மா பாலாகி விட்டது, வேற ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காதுன்னாங்க. சரியான கவலை எனக்கு. அபூ தர்தா கூறுகின்றார்கள், நான் நபிகிட்ட போனேன், யார சொல்லலாம், நீங்க தபாரக்கல் லதீ ஓதி காட்டிக் கொண்டிருந்தீங்க, நான் சகிக்கினையாக கேட்டேன் உபய் இப்னு கஅப், இந்த சூரத்தை எப்ப இறங்கிச்சுன்னு சொல்லி. அவர் சொல்லார், எனக்கு ஒரு நன்மை கிடைக்காது, ஜும்மாவுடைய பலபலன் கிடைக்காது. நபி அம்மா சொன்னாங்க, ஸதக உபய் உண்மை கூறிவிட்டார், ஒரு நன்மை இல்லை. நான் ஜும்ஆவுடைய முழு பலாபலன்களும் நபி சொன்னார்கள், வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, வமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, யார் மண்ணை பிடிச்சு விளையாடுவார்களோ முழு நன்மை விளைந்தவர். நபி சொன்னார்கள், இதா நாயிஸ அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜித்ல தூக்கம் வருதா, பயான கேட்க விருப்பம் இல்ல, கேட்கலாம் தூங்குறீங்களா, ஃபல்யதஹவல் மக்அதஹு அவ் மிக்அதஹு, இருப்ப மாத்திக் கொள்ளட்டும் அல்லது இடத்தை மாத்திக் கொள்ளட்டும். இருப்ப மாத்துங்கோ அல்லது இடத்தை மாத்துங்கோ. ஜும்ஆ அது சிறப்புக்குரிய நாள் சகோதரர்களே. ஜும்ஆவுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு வரும். ஜும்ஆவுடைய சிறப்பு கடைசி நேரத்தில் வரதில்லை. இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கண்டியிலிருந்து வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு, கொழும்புல இருந்து வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு, அப்படி ஒரு 5 மணிக்கு 5:30 6 மணிக்கெல்லாம் சரியான டயர்டா வந்து, சரியான சிரமத்தோட வந்து வீட்டை கதை தட்டுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், துறாங்களே, நான் வந்திருக்கிறேன். வைஃப் உங்களுக்கு வாரேன் விளங்குது, வாலைக்கும் சலாம், வாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே குஷி நிற்கிறான். இங்க நாங்க தட்டி கொண்டு வாங்களே வாரேன் கொஞ்சம் இல்லைங்க வாரேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு வந்து கதவை தட்டினா 7 மணிக்கு துறக்கிறான். எப்படி சொல்லுங்க? வீட்டுல 7 மணிக்கு கதவை திறந்தா எப்படி என்ன செய்வீங்க? நீங்க சலாம் சொல்லுவீங்களா, இல்லை சலாத்து மாதிரி என்ன சொல்லுவீங்க? கதவை தட்டினா உடனே திறக்கணும். லேட்டான ஏன் லேட் ஆயிடுச்சு, என்ன நினைச்சு, ஏன் நம்ம முடிஞ்சு விளங்க இல்லையா, என்ன செய்றீங்க, அது பெருசா? மேலான சகோதரர்களே, 12:20க்கு பாங்கு செல்லுது, 12:45க்கு பள்ளிக்கு வரான். எங்களுக்கு 5 நிமிஷம் வைஃப் கதவை திறக்க லேட்டானாலே எங்களுக்கு சூடாதுண்டா. தொழுகைக்கு நேரத்தோட வராதாக்களுக்கு நன்றி கெட்டவர்கள் சகோதரர்கள், நன்றி கெட்டவர்கள். 5 நேரம் தொழுகை வருதான், நன்றி இல்லாதவர்கள். நாங்க சாப்பிட்டோன்னே 2 புறாக உள்ள போகுது. சொல்லுங்க, நாங்க சாப்பிட்டா தொண்டையை தாண்டி 2 புறா போகுது. தண்ணி குடிச்சா 20 நிமிஷத்துக்கு புறா உள்ளுக்கு ஒரு முடக்கு போகுது. தண்ணி குடிக்கிறோம் உடனே போகுது, சாப்பிடுறோம் உடனே போகுது. என்னோட வேலையெல்லாம் உடனே செய்யறான். அல்லாட வேலையை வந்து நான் கடைசி நேரத்திலயா? அல்லாட வேலையை நான் கடைசி நேரத்துல. நன்றி கெட்டவர்கள் சகோதரி நாங்க வந்து நன்றி உள்ளவரை நடக்கணும். ஜும்ஆ அதுக்கு ஒரு மகத்துவம், அதுக்கு நேர காலத்துல வாங்கும். நபி அவர் சொன்னார்கள், வஃபீஹி ஸாஅ, அந்த நாளையில ஒரு நேரம் இருக்கின்றது, அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எனக்கு தெரியும் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரம் என்றால் இமாம் அவர்கள் மிம்பருக்கு ஏற குத்பா செய்வதிலிருந்து தொழுது முடிக்கும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம் என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அஸருக்கும் மக்ரிபுக்கும் உள்ள நேரம் என்றார்கள். 19 வகையான கருத்துக்கள் வருகின்றது. அதிகமானவர்கள் கூறுகிறார்கள் அஸரிலிருந்து மக்ரிபாவும் வரைக்கும் உள்ள நேரம். சிலர்கள் கூறுகிறார்கள் ஜும்ஆவுக்கு முன்னால் உள்ள நேரம். சிலர்கள் கூறுகிறார்கள் இமாம் மிம்பருக்கு ஏறி இறங்கக்கூடிய அளவு உள்ள நேரம். எனவே மேலான சகோதரர்களே, நோய் இருக்குதா, கடன் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, அதே போன்று மனைவிட தொல்லையா, பிள்ளைகிட்ட தொல்லையா, அங்க போறோம், சோமில்லாட்டி நாங்க செலவழிச்சு கொண்டு இந்தியாவுக்கு போறோம், பங்களாதேஷ் போறோம், அங்க எங்கெங்க எல்லாம் துனியா தொங்கலுக்கு போறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு நேர்மைக்கு வாப்ப நீங்க என்னட்ட வந்து கேளு, நான் உனக்கு தாரேன்.
அந்த நேரத்தை எடுக்க தயாரில்லை. ஜும்ஆவுடைய நாளையில சில சஹாபாக்கள் அசர்ல இருந்து மக்ரிபாங்காட்டு அதை எடுத்திருப்பாங்க, அந்த நேரத்தை எதிர்பார்த்து. அதே போன்று கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மேலான சகோதரர்களே, நபியுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தார். அவர் நபியுடைய காலத்துல மஸ்ஜிது நபவியை சூழ ஒரு 5-6 இடங்கள்ல தொழுகை நடந்து கொண்டு இருந்தது. மஸ்ஜிது நபவி மையா ஒரு பெரிய ஒரு பள்ளி போல சின்ன சின்ன தக்கியாக்கள் மாதிரி புபால, அதே போன்று பனு சலமா இருந்த இடங்கள்ல சின்ன சின்ன தக்கியாக்கள் இருந்தது. அங்கிருந்து எல்லாம் மக்கள் நடந்து வருவார்கள். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து ஜுமாவுக்கு வருவார்கள். அப்ப மதீனால ஒரு பெண் இருந்தா ஒரு வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு கஞ்சி செய்வான். வரக்கூடிய மந்திரங்களுக்கு ஜும்மா முடிஞ்சு போகும்பொழுது கொடுத்து அனுப்புவா, நீங்க குடிச்சிட்டு போங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஜும்மாவுக்கு வந்தா அந்த கஞ்சை குடிக்காம திரும்ப போக மாட்டோம். நபியோட தடுக்கல. இந்த வழியாக இங்களை கண்டி இங்களை மாத்தல, அங்களை அப்படியே பர்டிகுலர் போகையிலும் இது ஏன் ஜப்னாவரங்காட்டில் போகையிலும் எத்தனையோ பிரியாணிகள் வருவாங்க. வரக்கூடிய ஒரு சாப்பாடு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. பிரியாணிகளுக்கு ஒரு சாப்பாடு, யாரு பிரியாணி வந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு நாங்க சாப்பாடு தான். நபியுடைய மிக முக்கியமான ஒரு அமல் நபியுடைய காலத்தில் இருந்தது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல பல காரியங்களை செய்து ஜும்ஆவுடைய நாளை கண்ணியப்படுத்தி நல்ல பல விடயங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் தந்தருள்வானாக.